உள்ளன. இது வருடத்தின் ஒவ்வொரு நாளையும் குறிக்கும். படிக்கொரு திருப்புகழ் பாடல் என்று 365 படிகளுக்கு 365 பாடல்கள் பாடி ஒவ்வொரு படியையும் வணங்கி வழிபட்டு முருகனை புத்தாண்டு தினத்தின் அதிகாலையில் தரிசிப்பார். 1926ஆம் ஆண்டு வரை வெறும் 30-40 பக்தர்கள் மட்டுமே பங்கெடுத்துக் கொண்ட திருத்தணி படி உற்சவம் 1937ஆம் ஆண்டில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ளும் வகையில் முக்கியத்துவம் பெற்றது. இப்போது லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் பெரும் உற்சவமாக மாறிவிட்டது. திருத்தணிக்கு வருகின்ற பக்தர்கள் முதலில் சரவணப் பொய்கையில் நீராடி முருகநாமம் திருப்புகழ் பாடல்களை சொல்லிக்கொண்டே படியேறி உச்சியை அடைந்து குடிக்கம்ப விநாயகர் மற்றும் ஐராவத யானையை தரிசித்து பின் இந்திர நீலச்சுனையை தரிசித்துவிட்டு கோவிலுக்குள் சென்று ஆபத் சகாய